வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பாவ் பாஜி பர்கர் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். என்னடாப்பா இது பாவ் பாஜி பர்கருன்னு கேட்கலாம் நீங்கள். இந்த பாவ் பாஜி அந்த ஃபில்லிங் வந்து அந்த மசாலா பாவ் பாஜி ஸ்டைலில் பண்ணி பர்கராக தயார் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சண்டே பிரன்ச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப ஃபில்லிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ வேணால் சாப்பிட்லாம். சண்டேஸில் எஸ்பெஷலி ரொம்ப டிஃபனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், எது பண்ணலாம் ஸ்பெஷலான்னு சொல்லி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா வேக வச்சு அந்த தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி கூட வேக வச்சது தான், ஆனால் அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அது திருப்பியும் நம்ம வேக வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின மல்லி இலை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், சீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கிச்சன் கிங் மசாலா நம்மளுக்கு தேவைப்படும், பெருங்காயத்தூளும் தேவைப்படும். முதல்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, மிதமான தீயில் ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயில் வந்து சீரகம், நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பொரிய விடணும். அந்த இஞ்சி பூண்டுலேருந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வறுக்கணும். கண்ணாடி போல் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ இந்த வெங்காயம் வந்து வதங்குறப்பவே நம்ம இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் கேஸ்ட்ரிக் ரொம்ப நல்லது. அதுக்குன்னு ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க போகாதீங்க. இதில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, கிச்சன் கிங் மசாலா சேர்த்து இந்த வெங்காயத்தோடவே நல்லா வதக்கியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நான் வந்து ஏற்கனவே வேக வச்ச பட்டாணி தான், இருந்தாலும் இன்னொரு முறை வேக வைக்கலான்ட்டு பட்டாணியை சேர்த்து அந்த மசாலா கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மசாலா வந்து நல்லா தொக்கு மாதிரி வரணும். ஸோ அதுக்கு உப்பும் சேர்த்து அந்த பட்டாணியோடவே வேக வச்சேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த மசாலா வந்து தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு, எண்ணெய்லாம் விட்டு வருது. இதில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த மசாலாவில் நம்ம எப்படி உருளைக்கிழங்கு வறுவல் தயார் பண்ணுவோம் அதே மாதிரி தான் தயார் பண்ணணும். ஆனால் இதில் வந்து அந்த பாவ் பாஜி ஃப்ளேவர் இருக்கும். நம்ம கிச்சன் கிங் மசாலா சேர்த்துருக்க தொட்டு பாவ் பாஜி ஃப்ளேவர் இருக்கும். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம், குடமிளகா, கேரட் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து அதெல்லாம் சேர்க்கல. இதுவே எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வதங்கி வந்திருக்குங்க. 2 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுடுங்க மசாலாவில். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஃபில்லிங் ரெடி. இதில் கொத்தமல்லி தூவி நீங்கள் தேவைப்பட்டால் லைம் புழிஞ்சிக்கலாம். நல்லா இது வறுத்து நம்ம எடுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த பாவ் பாஜி பர்கருக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இங்கே அந்த பாவ் பாஜி பன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். பாவ் பன்ஸு, தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், முள்ளங்கி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், பட்டர் தேவைப்படும், பாவ் பன்ஸ் சாஃப்டாக நல்லா நம்மளுக்கு தேவைப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மசாலா தயார் பண்ணி வச்சுருக்கேன், மல்லி சட்னி தேவைப்படும். ஒரு தோசைக்கல்லை நல்லா காய வச்சுடுங்க, ஸ்லோ ஃப்ளேமில் காய வைங்க. இப்போ இதில் இந்த பாவ் பன்ஸை பாதியை வெட்டி ஸ்லோ ஃப்ளேமில் டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். பாவ் பாஜிக்கு நிறைய பட்டர் யூஸ் பண்ணுவாங்க. பட்டர் வந்து நம்மளுக்கு எக்ஸஸாக தேவைப்படும். பரவாயில்ல, வீக்கில் ஒன்ஸ் நம்ம பட்டர் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. நம்ம வீக்லி ஒன்ஸ் பட்டர் சாப்பிட்லாம், ப்ரெட்டு சாப்பிட்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாவ் பன்ஸை ஸ்லோ ஃப்ளேமில் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். எப்போவுமே இந்த வீக்கெண்ட்ஸ் வந்தாலே நம்மளுக்கு வந்து இந்த டிஃபன் ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃபன் காத்தால தயார் பண்ணிங்கன்னா அது பர்கர் சாப்பிட்ட மாதிரியும் ஒரு ஃபீலிங்கு அண்ட் நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த பாவ் பன்ஸுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். நிறையவே பட்டர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பட்டர் சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ண போகிறேன். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு வந்து 15 ருபீஸ் கூட இல்லை, நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா செலவு. இந்த பர்கரு ரொம்பவே எக்கனாமிக்கல் அண்ட் வெரி சீப் பிரேக்ஃபாஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாவ் பன்ஸ் நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு.
இதில் வந்து அந்த மல்லி சட்னி நான் தயார் பண்ணி வச்சுருக்கிறது ஈவனாக பூசியிருக்கேன். இந்த மல்லி சட்னி கூட பல்கில் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாலாம் ஃப்ரிட்ஜில் வாடுதுன்னா இந்த மாதிரி ஒரு சட்னியை தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரெட்டுக்கு பூசி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் வேஸ்ட்டாக போகாது. ஸோ நான் அப்படி தான் தயார் பண்ணுறது. நான் நார்மலாக நான்வெஜ்ஜுக்கு இந்த மல்லி, புதினாலாம் வாங்குவேன். அது வேஸ்ட்டாக போகக்கூடாது, இந்த மாதிரி நான் தயார் பண்ணிடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த மசாலா தயார் பண்ணி வச்சுருக்கிறது அந்த ப்ரெட் மேலே வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். இது மேலே வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வெள்ளரிக்காய், முள்ளங்கி, தக்காளி எல்லாம் வச்சு நம்ம இந்த பர்கர் தயார் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது சுட சுட ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெகுலர் அப்டேட்ஸ் என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.